ட்ரேடர் வணக்கம். நான் வெங்கட். சாரிங்க, 2 மாதமாக என்னால் வீடியோ போட முடியல. ஒர்க்கு ஜாஸ்தியாக இருந்தது. நானும் ட்ரேட் பண்ணுறது அதிகமாக ட்ரேட் பண்ணலை. போன மாதம் மட்டும்தான் ட்ரேட் பண்ணேன். ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தேன். நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, 1 lakh கேபிட்டலில் வச்சு 20% ரிட்டர்ன் வீக்லி எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் போட்டிருக்கேன். ஆனால் முடியும். அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற வீடியோ தான் தொடர்ந்து இனிமேல் நான் வந்து லைவில் உங்களுக்கு ட்ரேடிங் வியூவில் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம், எங்கே டார்கெட் வச்சுருக்கோம், எங்கே எக்ஸிட் ஆகிறோம், அப்படி எத்தனை பாயிண்ட் ஒரு நாளைக்கு கேப்சர் பண்ணுறோம், 5 நாளில் எத்தனை ட்ரேட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு லைவில் கண்டிப்பாக நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷனோட அடிப்படை விஷயம் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி பிகினராக வரவங்களுக்கு கூட அது தெரிஞ்சுக்கிட்டு தான் வராங்க. ஆப்ஷன், ஃபியூச்சர்ஸு, கேஷ் மார்க்கெட்டு, இது ஓகே. இதெல்லாம் வந்து அடிப்படையோட ஆப்ஷனோட அடிப்படையில் தெரிஞ்சுருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நான் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அடிப்படையில் தான் ட்ரேட் எடுப்பேன். உங்களுக்கு தெரியும், அந்த 15 வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுலேயே வந்து நிறைய ஸ்கேல்பிங் பண்ணி தான் நான் வந்து நிறைய லாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சேர்ந்து நாங்கள் ஒரு 4 நண்பர்கள் சேர்ந்து தான் இப்போ ட்ரேட் பண்ணுறோம். இன்னும் அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து மாடிஃபை பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு ட்ரேடு தான் எடுக்கணும் ஒரு நாளைக்கு. டார்கெட்டு 1:3. இதை வந்து சரியாக ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறதுல நாங்கள் ஸ்ட்ரிக்டாக இருந்தோம். போன மாதம் 4 பேர் சேர்ந்து தான் ட்ரேட் பண்ணோம். எங்கள் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் லைவில் இனி வர வீடியோக்குள்ளே பாருங்கள். இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டு உங்களுக்கு வரைய தெரியும். எனக்கும் நானும் இப்போ ஓரளவுக்கு வந்து புரிஞ்சு, நானும் இந்த ஒரு 5 வருஷம் 6 வருஷம் தான் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கேன். இப்போ தான் ஓரளவுக்கு எனக்கு நானும் புரிஞ்சு ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து டைம் ஃப்ரேம் வந்து 5 மினிட்ஸ் வச்சுருக்கேன். வெள்ளிக்கிழமை நடந்தது என்ன அப்படிங்கிறத ஒரு சின்னதாக ஒரு வீடியோ பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை ஒரு கேப் டவுனில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. இந்த இடத்துல வந்து வழக்கம் போல் நான் ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையை வந்து மார்க் பண்ணுவேன். ஓகே. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற சப்போர்ட் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டு மேலே போயிருக்கு. இருந்தாலும் இதோட இந்த 5 மினிட்ஸோட லோவில் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்த இடத்துல சப்போர்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம 5 மினிட்ஸில் சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை மார்க் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைம் ஃப்ரேமை நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து 3 மினிட்ஸில் வச்சுக்கிறேன். ஓகே. மார்க்கெட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் இங்கே லோ வச்சுட்டு மறுபடியும் ஒரு ஹை போயிருக்கான். இந்த இடத்துல நான் புட் ஆப்ஷனை ட்ரை பண்ணலாமா? அப்போ லைவ் மார்க்கெட்டில் நான் என்ன நினைப்பேன், இந்த ரெசிஸ்டண்ட் வந்தது அப்படின்னா மார்க்கெட்டு கீழே வந்துருச்சு, அப்போ இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சி புட் ஆப்ஷனை ட்ரை பண்ணியிருப்பேன். ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம். ரெண்டாவது, அடுத்த என்ட்ரி எங்கே அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை நீங்கள் ட்ரேட் எடுத்துருந்தீங்க, எந்த இடத்துல பேங்க் நிஃப்டியில் எடுத்து எந்த டார்கெட் வச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ரெண்டாவது, இந்த ஹையை, அதாவது ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹையை கட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சது இந்த இடத்துல நான் எடுத்திருந்தேன்னா டார்கெட்டு இங்கே வச்சுருப்பேன். ஓகே. இல்லை நான் வெயிட் பண்ணி இந்த இடத்துல ட்ரேட் எடுத்து லோ இங்கே வச்சுருந்தேன்னா என்ன நடந்திருக்கும், இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் எப்படி எங்கள் செட்டப்பில் எங்களுக்கு ட்ரேட் கிடச்சிது, நாங்கள் எப்படி எடுத்தோம், எத்தனை பாயிண்ட் நாங்கள் கேப்சர் பண்ணோம் அப்படிங்கிறத மண்டேலேருந்து உங்களுக்கு லைவாக என்ட்ரியை வந்து நான் வந்து எடுத்து தரேன். லைவாக எடுத்து எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ், எங்கே டார்கெட்டு, எந்த இடத்துல என்ட்ரி, இதை வந்து இப்போ இதெல்லாம் ஓகே. இங்கே என்ட்ரி தெரியணும். என்ட்ரிக்கு உண்டான செட்டப் என்னென்ன வச்சுருக்கோம், எப்படி நாங்கள் ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம 1 lakh கேபிட்டலை வச்சு கண்டிப்பாக 25% 20% ரிட்டர்ன் வீக்லி எடுக்க முடியும். ஒரே ஒரு ட்ரேட், ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சது அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ட்ரி கிடைச்சா எடுக்கலாம், இல்லைன்னா அன்றைக்கி வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்த ரூலை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டு உங்களுக்கு இன்னொரு தொழிலாக, இல்லை இது ஃபுல் டைம் நீங்கள் ஜாப்பாகவே எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து செபி சொல்கிற ரூல்ஸு இப்போ எப்போ வந்து வரும்னு தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொரோனா காலத்தில் மார்க்கெட் வந்து டவுனில் இருக்கப்ப நம்மளை மாதிரி பீப்புள் தான் வந்து நிறையா பேர் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே வந்தாங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மார்க்கெட்டே கொண்டு மேலே சேர்த்துனாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம 1 லட்சம் 2 லட்சம் ரூபா கேபிட்டல் வச்சுருக்கிறவங்களாம் முதல் வெளியேற்றணும், ஆப்ஷனை குறைக்கணும், இந்த மாதிரி பிளான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பேசுகிறாங்க யூடியூபர்ஸ் எல்லாம். ஓகே, அது என்ன வேணாலும் நடக்கட்டும். பேங்க் நிஃப்டியோட குவான்டிட்டி லாட் சைஸுக்கு அதிகம் பண்ண போகிறாங்க அப்படின்னாங்க. அவங்க என்ன வேணாலும் செபி ரூல் கொண்டு வரட்டுங்க. ஆனால் நம்மளோட 1 லேக் கேபிட்டலுக்கு எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கணும், எத்தனை லாட் எடுக்கணும், 1 லேக் கேபிட்டலில் நம்ம எத்தனை பர்சன்டேஜுக்கு யூஸ் பண்ணணும், இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். 1 வாரம் 10 நாள் 20 நாள் 1 மந்த்து தினமும் போடுற வீடியோவை வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீக்கில் மந்த் எண்டில் கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். எத்தனை பாயிண்ட் ட்ரேட் கிடச்சிருக்கு, எவ்வளோ நாங்கள் ட்ரேட் எடுத்துருக்குறோம், எத்தனை ட்ரேட் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு, எப்படி இப்போ ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். எந்த சந்தேகம் இருந்தாலும் உங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நன்றி.